பாகவதம் 32ஆம் பகுதி. வானத்தில் உதித்த புதிய நட்சத்திரம். பிரம்மதேவரின் மகனான ஸ்வயம்பு மனுவிற்கு 3 மகள்களைத் தவிர 2 மகன்களும் உண்டு. பிரியவிரதன், உத்தானபாதன் என்கிற அவர்கள் இருவரில் உத்தானபாதன் சுனீதி என்கிற கன்னிகையை திருமணம் செய்து கொண்டான். அவர்களுக்கு துருவன் என்கிற அழகான மகன் பிறந்தான். பின்னாளில் உத்தானபாதன் சுருச்சி என்கிற மற்றொரு பெண்ணையும் மையல் புரிந்து திருமணம் செய்து கொண்டான். 2வது மனைவி சுருச்சியின் மேல் மிகுந்த மோகம் கொண்ட உத்தானபாதன் முதல் மனைவி சுனீதியை மறைந்தே போனான். அவளை சுத்தமாக புறக்கணித்துவிட்டு சுருச்சியின் அந்தப்புறமே கதியில கிடந்தான். சுருச்சிக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு உத்தமன் என்று பெயரிட்டார்கள். குழந்தைகள் இருவரும் வளர்ந்து சிறுவர்களானார்கள். 5 வயது சிறுவனான துருவ சுவாமி தன்னை தங்களை காண வராததால் தானே தந்தையை தேடி அடிக்கடி சுருச்சியின் அந்தப்புறத்திற்கு ஓடி வந்து விடுவான். அங்கு தனது தம்பியான உத்தமனோடு விளையாடி கொண்டிருப்பான் உத்தானபாதன். ஒருமுறை துருவனும் தம்பி உத்தமனும் விளையாடி கொண்டே தந்தையிடம் ஓடினார்கள். உத்தமன் தந்தை உத்தானபாதனின் மடியில் ஏறி அமர்ந்து கொள்ள துருவன் தானும் ஏறி தந்தையின் மடியில் அமர முயற்சி செய்தான். அப்போது அவருடைய சிறிய அன்னையான சுருச்சி கோபத்துடன் துருவனை கீழே பிடித்து தள்ளினாள். பின் துருவனிடம் கடுமையான தொனியில், நீ மன்னனில் முதல் மகனாக இருக்கலாம், ஆனால் அதனாலேயே உன் தந்தையின் மடியில் அமரும் உரிமையோ அரியாசனத்தில் ஏறும் தகுதியோ இருப்பதாக நினைத்து கொள்ளாதே. என் வயிற்றில் பிறப்பவனுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். புரிகிறதா? செல்வா என்று அடுத்த ஜென்மத்திலாவது என்னுடைய வயிற்றில் பிறப்பாய். இந்த ஜென்மத்தில் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கடவுளை எண்ணி பிரார்த்தனை செய்து கடும் தவம் செய்வாய். அந்த ஆண்டவரிடம் வரம் கேட்டு வாங்கி கொண்டு வா. இப்பொழுது இங்கிருந்து செல் என்று கூறி விரட்டிவிட்டாள். காற்றால் தாயின் சுடு மொழியால் துருவனின் மனம் வேதனை அடைந்தது. விழிகளில் விழிநீர் பெருகி வழிந்தது. இதை கண்ட உத்தானபாதன் உள்ளுக்குள் வேதனை அடைந்தாலும் சுருச்சிக்கு பயந்து மௌனமாக இருந்து விட்டான். துருவன் துக்கம் தாங்காமல் உதடுகள் வெம்ப தேம்பை கொண்டே அன்னையிடம் ஓடினான். அவள் மடியில் விழுந்து கதறினாள். சுனீதி பதறி போனாள். கண்ணே துருவா, என்னப்பா, என்ன ஆயிற்று? யார் உன்னை துன்புறுத்தினார்கள் என்று சவிப்புடன் கேட்டாள். துருவ சுவாமி சிற்றன்னையின் அந்த புறத்தில் நடந்தவைகளை கூறினார். சுனீதி மனமுடைந்து போனாள். கணவர் தன்னை தான் புறக்கணித்து விட்டார் என்றால் கடைசியில் குழந்தையிடமும் பாராமுகமாக நடந்து கொண்டு விட்டாரே என்று வருந்தினாள். தனது சக்கரத்தியான சுருச்சியின் மீதும் கோபம் கொண்டாள். ஆனால் ஆதரவற்ற அபலையான தான் அவளை என்னதான் செய்துவிட முடியும்? ஆதங்கத்துடன் மகனிடம் கூறினாள். மகனே, உன் சிற்றன்னை கூறியது சரிதான். விதி நம்மை வஞ்சித்து விட்டது. துரதிருஷ்டசாலியான என் வயிற்றில் பிறந்ததாலேயே உன் தந்தையின் மடியில் அமரும் பாக்கியம் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆதரவற்றவர்களால் நம்மை அந்த ஆண்டவன் தான் ஆதரிக்க வேண்டும். இதற்காக வருந்தாதே. பகவான் விஷ்ணுவை பிரார்த்தனை செய். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் உனக்கு வேண்டிய வரங்களை கேட்பாய். உனக்கு நன்மையே விளையும் என்று சமாதானம் செய்தால் அன்னை சுனீதி. 32ஆம் பகுதி நிறைவடைந்தது.